வெல்கோர்ல இருந்து இப்படி பண்ணுவாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதனால வீடியோ சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம் நண்பர்களே. விஸ்வாஸ் பல்கிங் சீரிஸ்ல 465 காலையில எழுந்துட்டு அன்றாட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வெல்கோர்ல ஃபிஷ் ஆயிலும் கேடினா ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனா டெலிவரி அந்த 14 ஃபிஷ் ஆயில் பண்ணது. அதுக்கப்புறம் என் ப்ராப்பர் வீடியோ கலாம் இருந்தது. அதை வச்சு நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன். அதை பார்த்து அவங்களுக்கு கிரெடிட் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனா இது என் கைக்கு வரல. அந்த ஆர்டர் வந்து ப்ளூ டாட் கொரியர்ல வருது. இப்போ அதில் என்ன பிரச்சனை, அட்ரஸ்ல கரெக்டாக கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்ணிடுறேன், அட்ரஸ்க்கு ஃபைன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி போட்டுறாங்க. நானும் சரி இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து வெயிட் பண்ணி பார்த்தா ஒரு 12 நாள் மேலே ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஆர்டர் என் கைக்கு வந்து சேரல. என்ன பண்றதுனே தெரியல. ப்ராப்பர் ரெஸ்பான்ஸா பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு என்ன ஐடியா இருந்தா சொல்லிட்டு போங்க கொஞ்சம். சரி அப்படியே நம்ம கதைக்கு வருவோம். அதுக்கப்புறம் மத்தியானம் உணவுலாம் சாப்பிட்டு பயிற்சி கொடுத்து கிளம்பி வந்தாச்சு. பயிற்சி கொடுத்ததுனா லெஸ் பண்ணா லெக்கும் ஷோல்டரும். லெக்குக்கு ஆக் ஸ்குவாட்ஸ் அதில் ஒரு 3 செட்டை போட்டு, அதுக்கப்புறம் லெக் பிரஸ் அதில் ஒரு 3 செட்டை போட்டு, அதன் பின் லெக் எக்ஸ்டென்ஷனு அதில் ஒரு 3 செட்டை போட்டு, அதுக்கப்புறம் இன்னர் டைஸ் ஒரு 3 செட்டை போட்டு லெக் ஒரு கொட்டை முச்சிக்கினேன். நான் போகிற செக்ஷன் ரெப்ஸை கேப்ஷனில் தரேன், வேணா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் பக்கம் வந்தாச்சு. ஷோல்டருக்கு ஃப்ரண்ட் ரைஸ் அதில் ஒரு 3 செட்டை போட்டு, அதன் பின் லேட்டல் ரைஸ் அதில் ஒரு 3 செட்டை போட்டு, அதுக்கப்புறம் ஷோல்டர் பிரஸ் போட்டேன். அதை வீடியோ எடுக்க முடியல. ஷோல்டர் ஒரு கொட்டலாம் முடிச்சு பயிற்சி கொடுத்துலேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு நண்பர்களே. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு ஸ்டால் போட வந்தாச்சு. இப்போ அந்த அளவுக்கு யாரும் வரல நண்பர்களே. கொஞ்சம் ஆவரேஜா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே அந்த வீட்டுக்கு வந்துட்டு உணவு சாப்பிட்டீங்க. நாளை முடிச்சு நண்பர்களே.